நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி கமெண்ட்ஸ்லேயும் சரி ரெகுலராகவே வரும். ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாமா, அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய பேர் சொல்கிறாங்களே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ கூட நான் வந்து போட்டிருக்கேன். ரேபிட் பிளட் ஹேர் ஆயிலோட மித்துன்னு, அதோட பேசிக் ஃபார்முலேஷன்ஸ் என்ன, லைசன்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ், அதை பற்றி எல்லாமே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்துல வந்து ஒரு ஆர்டிக்கலில் வந்து நான் பார்த்தேன். என்னென்னா ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல கோயம்புத்தூரில் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அண்ட் ரெண்டு இடத்துல ஆக்சுவலாக இது கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு இடத்துலையும் அப்புறம் இன்னொரு இடத்துல பவானின்ற இன்னொரு இடத்துலையும் ரேபிட் பிளட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் இது போயிருக்காங்க, ரைட் போயிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய அதை பற்றி ஆட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்கனால அவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக டேரெக்டாக போயிருக்காங்க. ஸோ அங்கே போகும்போது தான் அவங்களுக்கு வந்து ஷாக்கிங்காக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு ப்ராப்பர் லைசன்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அது எதுவுமே இல்லாமல் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆஸ் பர் கவர்மெண்ட் லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து தப்புன்றது அவங்க வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் வந்து சீல் பண்ணியிருக்காங்க, இது வந்து ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்லேயும் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டு இடத்துல வந்து சீல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறமும் அதை பற்றி நிறைய டவுட்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே நாங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸு நிறைய பேர் ட்ரையும் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதில் ஏன் நான் வந்து இதை வந்து திருப்பி அகைன் இதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது. அதாவது ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸே கூட வச்சுக்கோங்களேன், நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது, இது எந்த ப்ராப்ளம் நமக்கு வராதுன்றதை ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை என்ஷூர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது குணப்படுத்துறது. ஓகேவா, சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ் பிரைட்னிங் க்ரீமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பிரைட்டன் ஆகுமா இல்லையா அப்படின்றது. அது மாதிரி ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து க்ரோத்துக்கான தேவையானதோ இல்லைனா ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் இருக்கா இல்லையான்றது இது மாதிரி லேப் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு இது எந்த ஹார்ம்ஃபுல்லும் இல்லை, இது எந்த ப்ராப்ளமும் இது கிடையாது அப்படின்னா இது நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றது கொடுப்பாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய பேப்பர் ஒர்க்ஸ், டாக்குமெண்டேஷன்ஸ், லைசன்ஸ் அது எல்லாமே இருக்குது. ஸோ பேசிக் உங்ககிட்ட அந்த பேசிக் ஃபெசிலிட்டி இருக்கணும், ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி செட்டப் இருக்கணும். ஸோ ஆஸ் பர் நார்ம்ஸ் தான் நீங்கள் மேனுஃபேக்சர் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் தான் இது மாதிரி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு லார்ஜ் ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அதை பற்றி நிறைய வீடியோஸ் அதெல்லாமே போடும்போது வந்து மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே, இதனால் நமக்கு க்ரோத் கிடச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவே சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால்னஸில் முடி வளரும், வழுக்கை தலையில் முடி வளரும், ஒரே வாரத்தில் முடி வளர்ந்துடும், எவ்வளோ பெரிய நாள் வழுக்கையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே வாரத்தில் முடி வளர்ந்துடும் அப்படிலாம் கூட இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்க வந்து சீல் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணால் க்ரோத் ஆகிடும் யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லை யாராவது ஷேர் பண்ணுறாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் பிளைண்டாக நம்பி அதை வந்து வாங்கிடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்ககிட்ட என்ன கவர்மெண்ட் லைசன்ஸ் இருக்குன்றது பாருங்கள். ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரேபிட் பிளட் ஆயில் யூஸ் பண்ணி ஓகேங்களா நான் லைசன்ஸோட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எனக்கு தெரிஞ்சே இல்லை. நான் எதனால சொல்கிறேன் அப்படின்னா காசு போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிடலாம் ரொம்ப சிம்பிளாக. பட் ஆனால் நிறைய பேர் அதனால சைடு எஃபெக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயில் வந்து பிளட்டை ஊற வச்சு இது பண்ணுவோம், இச்சிங் ஆகுது, ஸ்கேல்ப்ல ப்ராப்ளம் ஆகுது, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்ல போய் நம்ம மாட்டிக்கூடாது, இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. இல்லை ஸோ பிளைண்டாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேம்ல போய் வந்து மாட்டிக்காதீங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி கூட வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் கண்டினியூஸாக இருக்கும்போது ஓகே கவர்மெண்ட்டே ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பர் மெடிகேஷன்ஸோ ஒரு ப்ராப்பர் ஹேர் கேர் எடுக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹோம் ரெமடிஸே ட்ரை பண்ணுங்க, அதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட உங்க நியரஸ்ட் டாக்டர் கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராப்ளமோ டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா ஓகேங்களா நான் ஷாக்கிங்கான விஷயம் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா ரேபிட் பிளட் வந்து நாங்கள் எடுத்து ஒரு துணியில் வந்து பதப்படுத்தி அந்த துணியை வந்து எண்ணெயில் போட்டு வச்சு காய்ச்சி ஒரு கிளாத்தை வந்து ஆயிலில் போட்டு காய்ச்சி திருப்பி அதை வந்து நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அதில் எவ்வளோ டர்ட்ஸ் இருக்கும், ஒரு இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை வந்து அதை கிரியேட் பண்ணும். ஓகே இது எப்படி மக்கள் வந்து இவ்வளோ நம்பி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இது வந்து இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ எங்களோட டீமில் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் இப்படி ஒரு மித்தை வந்து மார்க்கெட்டில் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, இது கரெக்டே கிடையாது அப்படின்றது நாங்களே நினச்சிட்டு இருந்தோம். பட் ரைட் டைமில் வந்து கவர்மெண்ட் அதுக்கு பர்ஃபெக்ட் ஆக்ஷன் எடுத்து அதை வந்து சீல் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் ரேபிட் பிளட் தயாரிச்சிட்டு இருக்கவங்களோ தயாரிக்க நினைக்கிறவங்களோ ஸோ நிறைய பேருக்கு வந்து பேசிக் நார்ம்ஸே தெரியாது, பேசிக் கான்செப்டே தெரியாது, தெரியாமல் தான் முக்கால்வாசி பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு ஆயில் தயாரிக்கிறோம் அப்படின்னா ஓகேங்களா ப்ராப்ளம் கிடையாது, அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். பட் ஆனால் அதே நேரத்தில் வந்து அதுக்கு ப்ராப்பர் லைசன்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ்ன்றது தேவை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணுறோம், இது அகெயின்ஸ்ட் லா அப்படின்றது வந்து தெரியாமல் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். ஓகேங்களா நீங்களும் வந்து புரிஞ்சிருப்பீங்க. ஸோ வந்து பிளைண்டாக கவர்மெண்ட்டே போய் ஒரு விஷயத்தை வந்து சீல் வைக்காது. ஸோ அது மாதிரி பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் உங்ககிட்ட ஏதாவது நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட ஏதாவது கரெக்டாக இல்லை அப்படின்னா கூட இதை கரெக்ட் பண்ணுங்கன்னு டைம் தான் கொடுப்பாங்க தவிர எடுத்த உடனே ஒரு விஷயத்தை சீல் வச்சிட மாட்டாங்க கவர்மெண்ட். ஸோ சீல் வச்சிருக்க அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஓகேவா கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்கேமாக இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அங்கே இருக்க பிளட் ஹேர் ஆயில் சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்களாம் கவர்மெண்ட் லேபில் வந்து செக் பண்ணிட்டு ஸோ அதுக்கு என்ன ரிப்போர்ட்ஸ் வருதுன்றது பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் தட் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ல அவங்க ரிப்போர்ட்
சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதை பற்றி வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.